கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் மனம் மாறாத தேவன். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் அவர் கரத்தினாலே இந்த நாளிலே நிறைவேற்ற போகிறார். எந்த காரியத்தை அவர் நிறைவேற்ற போகிறார்? அவர் வாக்கினால் சொன்ன காரியத்தை இந்த நாளில் விசுவாசிக்கிற, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற அனைவருக்குமே அவர் அவருடைய கரத்தினாலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தாவீதுக்கு அருளின, தாவீதுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், அவர் பொய் சொல்லாதபடிக்கு, அவர் மனம் மாறாதபடிக்கு தம்முடைய கரத்தினாலே அவர் சாலமோனுக்கு செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொன்னது செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், நாட்கள் கடந்து போகலாம், வருடங்கள் கடந்து போகலாம், எல்லா சூழ்நிலைகளும் மாறலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவருடைய வல்லமையின் கரத்து நிமித்தமாய், அவருடைய மகிமையின் கரத்து நிமித்தமாய், அவருடைய அற்புதம் செய்கிற கரத்து நிமித்தமாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஒருவேளை நாட்களும் காலங்களும் தாமதம் ஆயிருந்திருக்கலாம், கடந்து வந்திருந்திருக்கலாம் நம்ம, ஆனால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை நிமித்தமாய் அவர் பேசுகிறார். ஆனால் இந்த வார்த்தையை யார் நம்புகிறாங்களோ, இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை இந்த நாளில் என்னுடைய கரத்து நிமித்தமாய் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இத்தனை நாள் வரைக்கும் தடை வந்திருந்திருக்கலாம், போராட்டம் வந்திருந்திருக்கலாம், அதுக்கான நெருக்கமான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நினைத்து ஒருவேளை தினமும் ஜெபித்து என்னடா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, நான் ஜெபிக்க மட்டும்தான் செய்கிறேன், எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு போயிடுறேன், எல்லாரும் முன்னாடியும் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இல்லை, நான் ஒரு நன்மையை காணலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தையும் நீங்கள் மறந்து போயிருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். அவர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, உபத்திரவத்தில் தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும் பொழுது என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, நீங்கள் ஆண்டவர் அறியாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, தாயின் கருவினிலே உங்களை இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டவர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் தம்முடைய வாக்கினாலே சொன்னதே தம்முடைய கரத்தினாலே இந்த நாளில் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிய, இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்தவர்களாய், விசுவாசித்தவர்களாய், இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி நம்பினவர்களாய் விசுவாசத்தோடு கூட அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பு தெய்வமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோமையா. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மறந்துட்டேன், இன்னைக்கு நான் நினைப்பூட்டி அதை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், இதோ அந்த வாக்கு தத்தங்கள் உம்முடைய கரத்தினால எனக்கு நிறைவேற்றுங்க என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஓ நஸ்ரனா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் அவர்களுக்கு நிறைவேற்றுவீராக. உங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுத்த வாக்கு தத்தங்கள் இந்த நாளில் நிறைவேறுவதாக பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுதுமாய் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.